அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் வந்து ஜான் பென்னிக்விக். இதை நீங்கள் தமிழ் அப்படின்னு பார்க்காம ஜென்ரல் ஜிகேவை அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள், அப்போ தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மதுரையாக இருக்கட்டும், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவக்கூடிய முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் அப்படின்னா அவர் தான் ஜான் பென்னிக்விக். சரியாங்க. ஸோ அப்போ இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. ஜான் பென்னிக்விக் அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து இது எப்படி இந்த முல்லை பெரியார் அணை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் வந்து வைகையில் வந்து நீர் இல்லாமல் போயிடுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ உடனே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஜான் பென்னிக்விக் வந்து அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய நீரானது வந்து பெரியாற்றில் போய் வீணாக கலக்கிறத இவர் வந்து பார்க்குறாரு. ஸோ உடனே வந்து ஆங்கிலேய நிர்வாகத்துக்கு வந்து இவர் தகவல் கொடுக்குறாரு. பட் அவங்க வந்து அணையை கட்டுறதுக்கு முன் வரல. ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கிலாந்தில் தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களெல்லாம் விற்று என்ன பண்ணுறாரு, முல்லை பெரியார் அணையை கட்டுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் தன்னுடைய சொத்துக்களை விற்று தான் என்ன பண்ணார், முல்லை பெரியார் அணையை கட்டினார். அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுறோம், நீருக்கு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக காரணமானவர் யார் அப்படின்னா ஜான் பென்னிக்விக். ஸோ இவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னமும் தேனி பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருடைய நேம் வந்து என்ன வச்சுருப்பாங்க, ஜான் பென்னிக்விக் அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க. சரிங்களா. ஸோ இவரை வந்து ஒரு ஜென்ரல் ஜிகேவாக படித்து வச்சுக்கோங்க. மிக முக்கியமான பகுதி.